பச்சையா இருக்க புளிப்பு மாங்காயை எடுத்து அதை துண்டு துண்டா அறுத்து உப்பு காரத்தை தூக்கலா சேர்த்து 2 நாள் ஊற விட்டு பழைய சோறு தயிர் சாதம்னு கடிச்சுக்கிட்டு சாப்பிட இந்த மாங்காய் ஊறுகாய் அவ்வளவு அருமையா இருக்கும். மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்காக 2.5 கிலோ பச்சை மாங்காயா எடுத்துக்கலாம். இருநூறு கிராம் வரமிளகாய், நல்லெண்ணெய், 100 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட 2.5 கிலோ பச்சை மாங்காயவும் நல்லா கழுவிட்டு துண்டு துண்டா நறுக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்துக்கிட்ட எல்லா மாங்காயவும் ஊறுகாய்க்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. 100 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம், 200 கிராம் வரமிளகாய், இது எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப வறுத்தெடுத்த எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க வெந்தயம், கடுகு, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்க மாங்காய் கூட சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா மாங்காவோட நல்லா கலங்கணும். இப்படி குடுக்கும் போது மாங்காவோட மசாலா நல்லா கலங்கும். இப்ப 200 கிராம் நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதுல கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பொரிச்ச கடுகையும் எண்ணெயும் கலக்கி வச்சிருந்த மாங்காயோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட மாங்காய் நல்லா ஊறின பிறகு இதை தயிர் சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும்.